Good morning to all. Today we discuss the topic force and motion, 7th standard introduction. As shown in the above picture, Kavita can reach her school in two ways. Can you tell by choosing which path she could reach the school early? அது கவிதாங்கள் கேள் ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு வழியில் போகிறாங்க. அதில் எந்த பேத் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டூ பேத்ஸை பாருங்கள். ஃபஸ்ட் பேத் ரோட் ஏ அப்படிங்கிறது 1.5 கிலோமீட்டர், ரோட் பி அப்படிங்கிறது 2 கிலோமீட்டர். ஸோ வி கன்க்ளூட் ரோட் ஏ இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டு ரீச் த ஸ்கூல். நெக்ஸ்ட் லுக் அட் த நியர்பை பிக்சர். அந்த ட்ரீஸ்லேருந்து ஃபால் லீவ்ஸ் ஃபால் ஆகுது. அதில் ஃபஸ்ட் இது பாருங்கள், path of the leaf when there is no wind. செகண்ட் பிக்சர், path of the leaf when there is wind. அதாவது ஃபஸ்ட் பேத்தில் லீஃப் ஃபால் ஆகும்போது விண்ட் காற்று இல்லை. செகண்ட் பிக்சரில் செகண்ட் ட்ரீயில் லீஃப் ஃபால் ஆகும்போது விண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன் விச் பேத் த லீஃப் வில் ரீச் த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட். இதில் எந்த பேத்தில் அந்த லீஃப் சீக்கிரமாக கிரவுண்டில் ஃபால் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் பேத்தில் தான். ஏன் அப்படின்னா அங்கே காற்று இல்லாததுனால சீக்கிரமாக ஃபால் ஆகுது. உமா and Priya are friends studying in the same school. After school hours, they go to the nearby playground, play games and return back home. உமாவும் பிரியா அப்படிங்கிற கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சேம் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடிட்டு மறுபடி ஹோமுக்கு வந்துடுவாங்க. ஒன் டே உமா டோல்ட் தட் ஷீ வுட் ரீச் த ப்ளே கிரவுண்ட் ஆஃப்டர் விசிட்டிங் ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். அதில் உமா அப்படிங்கிற கேர்ள் ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சது எங்கள் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு கிரவுண்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. த பேத் இன் விச் தே டுக் ரீச் ப்ளே கிரவுண்ட் இஸ் ஷோன் இன் ஃபிகர். மேலே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்க அப்படி கிரவுண்டுக்கு போனதுக்கான பிக்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. டேக் ஏ ட்வைன் அண்ட் மெஷர் த லென்த் ஆஃப் த டூ பேத்ஸ் ஏ அண்ட் பி விச் இஸ் த லாங்கஸ்ட் பேத் அமாங் த டூ. ட்வைன் அப்படின்னா அந்த நூல் இருக்கு இல்லையா, கயிறு இல்லைன்னா நூல் எடுத்துக்கிட்டு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு பேத் ஏ ஒன்று, பேத் பி இன்னொன்று. அதில் எந்த பேத் லாங்கஸ்ட் பேத் அப்படின்னு கேட்குறாங்க. பேத் ஏ அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட்டு, பேத் பி அப்படிங்கிறது தான் லாங்கஸ்ட். ஃப்ரம் த அபோவ் எக்ஸாம்பிள்ஸ் we could conclude that when an object travels from one place to another, it will reach faster if it travels along the straight line path. The straight line path is the shortest distance between 2 points. மேலே சொல்லியிருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போகுது அப்படின்னா அதோட பேத் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். கர்வ் லைனாக இருந்துச்சு, வளைஞ்சு போணுச்சு அப்படின்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அப்படின்னா பாருங்கள், த டோட்டல் லென்த் ஆஃப் எ பேத் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் ஃப்ரம் த அனதர் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு பாடி அதோட ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போய் டோட்டலாக ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் டோட்டலாக ரீச் பண்ணக்கூடிய லென்த்து தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பாருங்கள், த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் என் ஆப்ஜெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அதோட இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போகிறதுக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். போத் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசஸ் த சேம் யூனிட். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மெஷர் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் சேம் யூனிட். அதாவது என்ன அப்படின்னா, த எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் ஷோஸ் த மோஷன் ஆஃப் எ பர்சன் பிட்வீன் டூ பிளேசஸ் ஏ அண்ட் பி. இந்த ஒரு பர்சனோட மோஷன் கொடுத்துருக்காங்க. மோஷன் அப்படின்னா மூமெண்ட். ஸ்டார்டிங் பொசிஷன் ஏ, ஃபைனல் பொசிஷன் பி. 3 ways கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் பாருங்கள், ஹீ ட்ராவல்ஸ் 10 கிலோமீட்டர் இன் ஃபஸ்ட் பேத். இந்த செகண்ட் பேத் ஹீ ட்ராவல்ஸ் 7 கிலோமீட்டர். இங்கே மேலே ஃபஸ்ட்டு பேத் இருக்கு இல்லையா, அது ஏங்கிறது பிக்கு போகிறதுக்கு அவருக்கு 10 கிலோமீட்டர் தேவைப்படுது. செகண்ட் பேத் கீழே லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 7 கிலோமீட்டர். இதுலேருந்து என்ன தெரியும்னு கேட்குறாங்க பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வியா ஃபஸ்ட் பேத் இஸ் 10 கிலோமீட்டர். அந்த
ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பேத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். இந்த செகண்ட் பேத் த டிஸ்டன்ஸ் இஸ் 7 கிலோமீட்டர். செகண்ட் பேத்தில் அதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 7 கிலோமீட்டர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் the shortest distance between the two places is 5 kilometer represented as 2. இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். 5 கிலோமீட்டர் தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 5 கிலோமீட்டர். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டல் லென்த்து, அதோட எப்படி வேணாலும் போய்க்கலாம், அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸு. அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அந்த பர்சனோட ஸ்டார்டிங் பொசிஷன் ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து அந்த 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறதா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈஸ்ட் டைரெக்ஷன், அவரோட டைரெக்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. த பேத் ஆஃப் an ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் ஃப்ரம் A to B shown in figure. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் இஸ் 120 மீட்டர். 120 மீட்டர். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட பேத் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A to B அது வந்து 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க டோட்டல் டிஸ்டன்ஸு. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் 40 மீட்டர். அதுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை சொல்லக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 40 மீட்டர். அண்ட் இன் சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன். த பேத் இன் விச் a rabbit ran is shown in figure. Find the distance and displacement of it in the two figures. ஒரு ரேபிட்டோட பேத் கொடுத்துருக்காங்க 2 பிக்சரில், அதோட டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மெஷர் பண்ண சொல்கிறாங்க. Let us consider that each square is an unit of 1 square meter. The rabbit starts from point A and reaches point B. அந்த ரேபிட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஏலேருந்து ஃபைனல் பொசிஷன் B வரைக்கும் போகுது. அதோட டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மெஷர் பண்ண சொல்கிறாங்க. அதில் அந்த ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஒரு கட்டங்கட்டமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்கொயர் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள், A to B, அதில் வந்து டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வந்து 1 மீட்டர் அப்படிங்கும்போது கால்குலேட் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது, அந்த ஒரு கட்டங்கிறது ஒரு ஸ்கொயர் மீட்டர், அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்ன அப்படின்னு போட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், when will the distance and displacement be equal? Explain. But the starting and finishing points should be different. எப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும், ஆனால் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனும் அந்த ஃபினிஷிங் பொசிஷனும் சேமாக இருக்கக்கூடாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் பொழுது, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏலேருந்து அது டாப்லேருந்து பாட்டமுக்கு B இருக்கும் பொழுது, அதோட ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் பொழுது அதோட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும். அப்போது அதோட ஸ்டார்டிங் பொசிஷனும் வேறு, அந்த ஃபினிஷிங் பொசிஷனும் வேறு எதாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், when we represent the displacement we use a positive or negative sign depending on the direction with which it travels. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வந்து ரீப்ரசன்ட் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து நெகட்டிவ் சைனை அப்ளை பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னா அதோட டைரெக்ஷனை பொறுத்து, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிற டைரெக்ஷனை பொறுத்து அதுக்கு பாசிட்டிவ் சைனும் நெகட்டிவ் சைனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். A to B கொடுத்துருக்காங்க. Here we can consider the starting point as A, and while the object moves from A to B the displacement considered to be positive and from B to A is negative. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏலேருந்து ஃபைனல் பாயிண்ட் வந்து பிக்கு போகுது அப்படின்னா அதில் A to B அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைனாகவும் B to A அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சைனாகவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். சுபா கோஸ் டு த நியர்பை பிளே கிரவுண்ட் ஃப்ரம் ஹெர் ஹோம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஷீ ட்ராவல்டு? அங்கே பாருங்கள், சுபா அப்படிங்கிற கேள் வந்து அவங்களோட ஹவுஸ்லேருந்து ப்ளே கிரவுண்டுக்கு போகிறாங்க. அவங்க ரீச் பண்ணக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஷீ ட்ராவல்டு அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்காங்க 400 மீட்டர் அப்படிங்கிறது தான் அவங்க டோட்டலாக ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100 மீட்டர், அதுதான் அவங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், the distance travelled by an object is 15 km and its displacement is 15 km.
வாட் டு இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் 15 கிலோமீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 15 கிலோமீட்டர் அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போயிருக்கும் அப்படின்னு தெரியுது. த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பர்சன் இஸ் 30 கிலோமீட்டர் அண்ட் ஹிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 கிலோமீட்டர். வாட் டு இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? ஒரு பர்சனோட டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர், அவர் ரீச் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 கிலோமீட்டர். ஸோ வாட் டு இன்ஃபர் ஃப்ரம் திஸ் அப்படின்னா அந்த பர்சன் வந்து ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், அந்த பேத் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 30 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஏ டு பி, அவரோட ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய ஏ டு பி அப்படிங்கிறது வந்து 0 கிலோமீட்டர். ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், nautical mile. Nautical mile is the unit for measuring the distance in the field of aviation and sea transportation. nautical mile அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம ஏவியேஷன் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஆகாயம், வானம், அதுவும் sea transportation அப்படின்னா வந்து கடல் வழி அந்த பயணமும் வந்து ஏவியேஷன் அப்புறம் சீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சொல்கிற யூனிட் தான் வந்து நாட்டிக்கல் மைல். நெக்ஸ்ட் பாருங்கள், 1 நாட்டிக்கல் மைல் இஸ் 1.852 கிலோமீட்டர். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா வந்து 1.852 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. The unit for measuring the speed of aeroplanes and ships is knot. knot அப்படின்னா என்னென்னா அந்த ஷிப்ஸும் ஏரோப்ளேன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டு. 1 knot is the speed taken to travel 1 nautical mile in 1 hour. 1 knot அப்படின்னா அதுக்கான ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு 1 நாட்டிக்கல் மைலை 1 ஹவரில் ரீச் பண்ணக்கூடிய ஸ்பீடு தான் வந்து 1 knot. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பீட், வெலாசிட்டி, ஸ்பீட், ரீகேபிடுலேஷன். In 6th standard we already studied about the speed in detail. தி 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்பீடை பற்றி தெளிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know 1 kilometer by 1 hour equal to 5/18 meter per second. How we got this? 1 kilometer per hour அப்படிங்கிறத 5/18 meter per second எப்படி மாற்றினாங்க அப்படின்னு பாருங்கள். 1 kilometer அப்படின்னா 1000 மீட்டர், அதே மாதிரி 1 hour அப்படின்னா 3600 செகண்ட்ஸ். 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 1 kilometer per hour அப்படிங்கும்போது ஈக்குவல் டு 1000 மீட்டர் டிவைடட் பை 3600 செகண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம வேல்யூ பண்ணோம்னா 5/18 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் அப்படின்னா டைமை பொறுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அதோட யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட்ஸ். ஓகேவா, மீட்டர் பர் செகண்ட். we can classify speed into 2 types. ஸ்பீடை வந்து 2 டைப்ஸில் பிரிக்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பீட், இன்னொன்று நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா பாருங்கள், இஃப் எ பாடி இன் மோஷன் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் தென் த பாடி is said to be in uniform speed. யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் பண்ணும். எக்ஸாம்பிள், ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா அந்த பஸ் வந்து 1 ஹவருக்கு 100 மீட்டர் ரீச் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் 1 ஹவருக்கும் 100 மீட்டர் தான் ரீச் ஆகணும். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். இஃப் எ பாடி கவர்ஸ் unequal distances in equal intervals of time the body is said to be in non-uniform speed. non-uniform speed அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து unequal டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ரீச் பண்ணால் அது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். எக்ஸாம்பிள், ஒரு கார் இருக்குது, பஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 100 மீட்டர் 1 ஹவரில் ரீச் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் 1 ஹவர் அப்படிங்கும்போது ஒரு அதோட அதிகமாகவோ கம்மியாகவோ ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்பீட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீட் என்ன, அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரீச் பண்ணக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் வித் டைம் அது தெரிஞ்சால் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வெலாசிட்டி.
velocity is the rate of change in displacement. டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்ச் தான் வந்து ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேஞ்ச் தான் வந்து வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி வேணும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆணுச்சு அந்த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் வந்து வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பை செகண்ட்ஸ். ரெண்டுக்கும் சேம் யூனிட் தான். ஒரு அத்லெட் வந்து ஒரு ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் an athlete in the diagram takes 25 seconds to complete a 200 meter sprint event, find the speed and velocity. ஒரு அத்லெட் வந்து 200 மீட்டர் வந்து ரீச் பண்ணுறதுக்கு 25 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஸ்பீட் என்ன அண்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அந்த டயக்ராமை பாருங்கள். ஸ்பீடு வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு டைமா. அப்போ இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 200 மீட்டர், இந்த டைம் வந்து 25 செகண்ட்ஸ். அதுக்கு ரெண்டு இருக்கக்கூடிய டிவிஷன் தான் வந்து ஸ்பீட். ஸோ 8 மீட்டர் பர் செகண்ட். அவங்களோட ஸ்பீட் வந்து என்னென்னா 8 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் டைமை பொறுத்து நம்ம டிவிஷன் பண்ணோம்னா அதுக்கான வேல்யூ தான் வெலாசிட்டி. ஸோ 2 மீட்டர் பர் செகண்ட்ஸ் தான் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிஃபார்ம் வெலாசிட்டி. எ பாடி ஹேஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த சேம் டைரக்ஷன் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். எக்ஸாம்பிள், லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்கம். அதாவது வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா, யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சேம் டைரெக்ஷனில் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் பண்ணும். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லைட் வந்து வேக்கம், அதாவது வேக்கம்னா எந்த மீடியமும் இல்லாதப்போ வந்து எவ்வளோ சேம் டைரெக்ஷனில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், அதுதான் வந்து அந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிள். நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரெக்ஷன் சேஞ்சஸ் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். எக்ஸாம்பிள், எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பீடோ இல்லைன்னா டைரெக்ஷனோ, அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடோ இல்லைன்னா டைரெக்ஷனோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாவே அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள், ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து நின்று போகும் இல்லையா, அப்போ வந்து அதோட ஸ்பீடும் டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகும். அப்போ அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிள். ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஒரு ஆப்ஜெக்ட் அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரீச் பண்ணக்கூடிய டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் ஷோஸ் எ கார் தட் ட்ராவல்ஸ் 5 கிலோமீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் மேக்ஸ் எ யூ-டர்ன் டு ட்ராவல் அனதர் 7 கிலோமீட்டர். இஃப் த டைம் டேக்கன் ஃபார் த ஹோல் ஜேர்னி இஸ் 0.2 hour, கால்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கார். அதாவது ஒரு கார் வந்து டயக்ராமில் காட்டின மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏழுன்னு வச்சுக்கிட்டா கூட 5 கிலோமீட்டர் ரீச் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு யூ-டர்ன் போட்டு அதே டைரெக்ஷனில் திரும்பி 7 கிலோமீட்டர் ரீச் ஆகுது. அதுக்கான டைம் வந்து 0.2 hour, அதாவது 20 minutes. மினிட்ஸில் சொன்னால் 20 minutes, ஹவரில் சொன்னால் 0.2 hour. அப்போது கால்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கார். அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த காரோட. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்போ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம தெரியணும் அப்படின்னா அதோட இனிஷியல்லேருந்து ஃபைனல் அந்த இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். ஸோ அங்கே பாருங்கள், டேக்கிங் தி டைரக்ஷன் டியூ டு ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் OS பாசிட்டிவ். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் O கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் எடுத்துக்க சொல்கிறாங்க இனிஷியல்லேருந்து. அப்போ ஈக்குவல் டு இனிஷியல் பாயிண்ட் வந்து 5, நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் வந்து 7. ஸோ 5 - 7 வந்து 2 -2 இங்கே. ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கிலோமீட்டர்ஸ் போகிறதுனால அதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ -2 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது -10 km/h அப்படின்னு வருது. எப்படி 10 வந்தது அப்படின்னா
2 அப்படிங்கிறதுல நம்ம 0.2 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.2 இருக்கும். ஸோ 10 km/h. அப்போ இந்த km/h அப்படிங்கிறதுக்கான வேல்யூ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி 5/18 m/s அப்படின்னு எழுதலாம். ஸோ m/s மாற்றுறதுக்காக அந்த km/h 5/18 அப்படிங்கிறது நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது -10 × 5 அப்படிங்கும்போது -50/18 அப்படின்னு வரும். அது நம்ம வேல்யூ பண்ணோம்னா 25/9 அப்படின்னு வரும். ஸோ -0.28 m/s அப்படிங்கிறது தான் அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி. இது வந்து நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டியாக நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் பாருங்கள், the triangle method can help you to recall the relationship between velocity, displacement and time. ஒரு ட்ரையாங்கிளில் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் அப்படிங்கிறதுக்கான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அப்போ d/t அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து டைம் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை v வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கு இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் கார் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி கவரிங் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இன் 4 seconds. ஒரு காரோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் 100 மீட்டரை 4 seconds ரீச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உசேன் போல்ட் covers 100 meter distance in 9.58 seconds. Calculate his speed. Who will be the winner if Usain Bolt completes with a cheetah running at a speed of 30 m/s? உசேன் போல்ட் அப்படிங்கிற ஒரு அத்லெட் வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 9.58 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுறாரு. அவரோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த சீட்டா இருக்குது இல்லையா, அதுக்கும் உசேன் போல்ட்டுக்கும் ரன்னிங் வச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சீட்டாவோட ரன்னிங் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 30 m/s. அடுத்து பாருங்கள், யூ ஆர் வாக்கிங் அலாங் ஈஸ்ட் கவரிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 meter, தென் 2 meter டுவார்ட்ஸ் சவுத், then 4 meter towards west and last 2 meters towards north. You cover the distance, total distance in 21 seconds. What is your average speed and average velocity? ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் 4 மீட்டரும், நெக்ஸ்ட்டு சவுத் டைரெக்ஷனில் 2 மீட்டரும், நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட் டைரெக்ஷனில் ஒரு 4 மீட்டரும், கடைசியாக வந்து ஒரு நார்த் டைரெக்ஷன்லையும் 2 மீட்டரும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு 21 seconds டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்சலரேஷன் அப்படின்னா வந்து என்னென்னா, ஆக்சலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய சேஞ்ச் தான் வந்து ஆக்சலரேஷன். இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் எ பாடி சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் தென் இட் இஸ் ஷுட் பி ஆக்சலரேட்டட். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடுலேயோ இல்லைன்னா டைரெக்ஷன்லேயோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டைரெக்ஷன்லேயோ ஸ்பீட்லேயோ சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அங்கே ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி இருக்கக்கூடிய சேஞ்ச் தான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வந்து ஆக்சலரேஷன். அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. டோட்டல் வெலாசிட்டியிலேருந்து அதோட இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அதுக்கு இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்மளுக்கு கிடச்சிரும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போது ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத ஏ அப்படிங்கிற சிம்பிளில் குறிப்பாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு the final velocity v minus initial velocity u, so v minus u with respect to time divided by t. Next பாருங்க, SI unit of acceleration is meter by second. Accelerationக்கும் யூனிட் அதே தான், meter per second. In other words, the object undergoes acceleration when its speed or direction changes. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனோ இல்லைன்னா ஸ்பீடோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.